இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுகிறோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 1வது வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, தேவனே எனக்கு இறங்கும். தேவனுடைய கிருபையினாலே கர்த்தர் இன்றைக்கு இந்த அதிகாலை ஜெபத்திலே, இன்றைக்கு காலையிலே நடந்த அந்த இருட்டோடைய ஜெபத்திலே இறங்குகிற தேவன் என்று நம் மத்தியிலே பேசினார். அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று நம்மளிடத்திலே அவர் தம்முடைய வார்த்தையை நம்மளிடத்திலே பகிர்ந்து கொண்டார். தேவ சமூகத்திலே அவர் எப்படியெல்லாம் இறங்குகிற தேவன் அல்லது யாருக்கெல்லாம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி 3 குறிப்புகளை பார்க்க தேவன் கிருபை செய்தார். அதில் முதலாவது நாம் பார்த்தோம், முதலாவது இறங்குதல் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். இறங்குதலுக்கான விளக்கத்தை நாம் பார்க்க தேவன் உதவி செய்தார். இறங்குதல் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறபடி, தேவனால் தள்ளப்படாததும் அவர்களுக்கு செவி கொடுப்பார். அதாவது தேவன் நமக்கு செவி கொடுப்பதுதான் தேவன் நம்மளுக்கு இறங்குகிறார் என்பதற்கான அர்த்தம். ஒரு மனிதனுக்கு தேவன் இறங்குகிறவராய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது அவனை தேவ சமூகத்திலிருந்து அவரை தள்ளாமல், 2வது அவன் ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் என்பதுதான் இறங்குதல் என்பதற்கான அர்த்தம் என்று பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதன் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம், யாருக்கு தேவன் இறங்குகிறார். தேவன் இறங்குகிறார் என்றால் யாருக்கெல்லாம் தேவன் இறங்குகிறார்? 3 கூட்டத்தாருக்கு தேவன் இறங்குகிறார், அல்லது 3 பேருக்கு தேவன் இறங்குகிறார் என்று நாம் பார்க்க உதவி செய்தார். முதலாவது நாம் பார்த்தோம், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது அதிகாரம் 13வது வசனத்தை வைத்து நாம் தியானிக்க உதவி செய்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்குகிறார். இந்த பலவீனனும் எளியவனும் என்பது ஆவியிலே பலவீனனை காட்டவில்லை. எளியவன் என்பது ஆவியில் இருக்கிற ஆவியில் எளிமையுள்ளவர்களை காட்டவில்லை. இது மாம்சீக ரீதியாய், சரீர ரீதியாய் பலவீனனாய் இருக்கிறவர்களையும், சரீர ரீதியாய் எளியவர்களாய் இருக்கிறவர்களையும் அவர்களுக்கு தான் தேவன் இறங்குகிறார் என்று பார்க்க உதவி செய்தார். பலவீனன் என்றால் என்ன அர்த்தம் என்று நாம் பார்த்தோம். பலவீனன் என்பது மாம்சீகம் மேற்கொண்டு ஆவியின் அனுபவம் குறுகி போகிறது. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 26:41 சொன்னது, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது. அப்ப மாம்சம் எங்கெல்லாம் மாம்சம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்குதோ, எங்கெல்லாம் மாம்சீகத்தின் கிரியை நம்முடைய வாழ்க்கையில மேற்கொண்டு நம்மளுடைய ஆவியின் அனுபவத்தை அதாவது குறைக்கிறதோ, அங்கெல்லாம் நமக்கு ஒரு பலவீனம் வருகிறது என்று பார்க்க தேவன் உதவி செய்தார். 2வதாக எளியவன் என்பவன் யார் என்று நாம் பார்த்தோம். எளியவன் என்பது சிறுமைப்பட்டவர்கள். அதாவது அந்த வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள், அதாவது சரீர ரீதியாய் சிறுமைப்பட்டவர்கள். அவர்களிடத்திலே ஆஸ்தி இருக்காது, அந்தஸ்து இருக்காது. அவர்களுடைய தினசரி அப்பத்திற்காக மற்றவர்களுடைய தயவை நாடி ஓடுகிறவர்கள். அவர்கள் தயவை நாடி ஓடுகிற எப்படிப்பட்ட தயவு? அவர்கள் ஏதாவது உதவி செய்வார்கள் அப்படி கிடையாது. அவர்கள் சாப்பிட்டதில் மீதி கீழே கிடைக்கிறதை பொறுக்குகிற அனுபவம் தான் இந்த சிறுமையின் அனுபவமாகிய இந்த எளியவன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது என்று நாம் பார்த்தோம். அப்ப இப்படிப்பட்ட பலவீனனுக்கும் எளியவனுக்கு தான் கர்த்தர் இறங்கி என்ன செய்கிறாராம்? அவர்களை ரட்சிக்கிறாராம். யாருடைய வாழ்க்கையில நடந்தது? ரூத் என்கிற ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில நடந்தது. அவள் மோவாபிய ஸ்திரீ ஆகிய சரீரத்திலே அவள் பலவீனம் உள்ளவளாய் காணப்படுகிறாள். அவர் எளியவளாகிய தானியங்களை பொறுக்குகிறவளாய்,
அதாவது அறுப்பிலே கீழே விழுந்த தானியங்களை பொறுக்கி அதன் மூலமாய் தன் குடும்பத்தை தாங்குகிறவளாய் காணப்படுகிறாள். இப்படி பலவீனனும் எளியலுமாய் இருந்த அவளை கர்த்தர் இறங்கி அவளை ரட்சித்தார். அதனால என்ன நடந்தது? எந்த வயலிலே அவள் பொறுக்குகிறவளாய் காணப்பட்டாலோ, எந்த வயலிலே எளியவளாய் காணப்பட்டாலோ, எந்த காலத்தை எந்த இடத்துல அவர் பலவீனனாய் காணப்பட்டாலோ அதே இடத்திலே கர்த்தர் அவரை உயர்த்தினார். கர்த்தர் அதே வயலுக்கு அவளை அதிகாரியாய் மாற்றினார். அதே இடத்திலே அவளை பலன் உள்ளவர்களாய் மாற்றி அந்த தேசத்திலேயே ஒரு நல்ல அதிகாரியும் ஐஸ்வர்யவானுடைய மனைவியாய் மாறினாள் என்று நாம் பார்த்தோம். அப்ப கர்த்தர் பலவீனனையும் எளியவனுக்கும் இறங்கி அவனை ரட்சிக்கிறார். இரண்டாவது யாருக்காய் இறங்கினார் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது யாருக்கு இறங்கினார்? கெஞ்சுகிறவனுக்கு தேவன் இறங்கினார். கெஞ்சுகிறவனுக்கு, முதலாவது பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்குகிறார். இரண்டாவது கெஞ்சுகிறவனுக்கு இறங்குகிறார். யார் இந்த கெஞ்சுகிறவர்கள் அல்லது கெஞ்சுதல் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 142வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசித்தோம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்களுக்கு. இந்த கெஞ்சுகிறது என்பது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறது. அது நம்முடைய ஜபத்திலே நாம் சாதாரணமாக எழுதிருக்கிற சத்தமிட்டு கூப்பிடுகிறது அல்ல. அதற்கு இன்னொரு விளக்கத்தையும் பார்க்க தேவன் உதவி செய்தார். அதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்த்தோம். அந்த வசனம் சொல்லுகிறது, மன வியாகுலத்தை நாம் கண்டு. மோசே தன் சகோதரன் யோசேப்பு தன்னுடைய சகோதரனிடத்திலே அவன் கெஞ்சி அவனுடைய மன வியாகுலத்தை கொட்டுகிறான். அப்ப கெஞ்சுதல் என்பது தேவ சமூகத்திலே நம்முடைய மன வியாகுலத்தை கொடுக்கும் பொழுது அந்த மன வியாகுலத்தை பார்த்து கர்த்தர் இறங்குகிறார். அதற்குத்தான் நாம் உதாரணமாய் மனாசேயினுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஏன் அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மன வியாகுலம் வருகிறது? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை வந்தும் அதை காணாதவர்களை போல் நாம் நடக்கும் பொழுது அந்த மன வியாகுலம் நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறது. அந்த மன வியாகுலம் வரும் பொழுது நாம் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு இறங்குகிறவராய் காணப்படுகிறார். அப்படி கெஞ்சுகிறவர்களுக்கு இறங்கினால் அங்கு என்ன நடக்கிறது? அங்கு 3 ஆசீர்வாதங்கள் என்று வந்தது என்று நாம் பார்க்கிறோம். 1, அவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். 2வது, ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். அதாவது அவர்கள் இழந்து போனதை, அவர்கள் எதை இழந்து போய் எந்த தகுதியை இழந்து போனார்களோ, எந்த அழைப்பை இழந்து போனார்களோ அதே இடத்துக்கு கர்த்தர் அவர்களை திரும்பி கொண்டு வருகிறார் என்று பார்த்தோம். 3வது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? அவர்கள் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். எதன் நிமித்தமாய் தேவனை விட்டு விலகி போனார்களோ, எதன் நிமித்தமாய் போனார்கள்? கர்த்தரே தேவன் என்பதை அவர்கள் அறியாததினாலே தேவனை விட்டு விலகி போனார்கள். அந்த விலகி போனவர்கள் இப்ப தேவன் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை மீண்டும் அவர்களுடைய நிலைமைக்கு உயர்த்தினது நிமித்தமாக கர்த்தரே தெய்வம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். 3வதாய் நாம் பார்த்தோம், யாருக்கு தேவன் இறங்குகிறாராம்? வசனத்தை கொண்டு நாம் பார்த்தோம், வியாதிப்பட்டவர்களுக்கு தேவன் இறங்குகிறார். வியாதிப்பட்டவர்களுக்கு தேவன் இறங்குகிறார். முதலாவது பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்குகிறார். 2வது கெஞ்சுகிறவர்களுக்கு, மன வியாகுலமுடையவர்களுக்கு இறங்குகிறார். 3வதாக வியாதிப்பட்டவர்களுக்கு. இந்த வியாதிப்பட்டவர்கள் என்பதை நாம் சுருக்கமாக தான் நாம் பார்த்தோம். வியாதிப்பட்டது என்பது எதை காட்டுகிறது அல்லது எப்படிப்பட்ட வியாதியாம்? அந்த வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தோம். அந்த வசனம் சொல்லுகிறது, சாதாரண வியாதி அல்ல, மரணத்திற்கு சமீபமாய் இருந்த வியாதி. மரணத்திற்கு சமீபமாய் இருந்த வியாதி. அந்த வியாதி வந்தது நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய மரணத்தை நோக்கி அவர்கள் ஓடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, மரணத்தின் வாசலிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார். அப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறவர்களுக்கு
தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். அவர்களை இரக்கம் பாராட்டி என்ன செய்கிறார்? அங்க அவர்களுக்கு இரக்கம் பாராட்டின உடனே முதலாவது அந்த வியாதிப்பட்டவர்களுடைய துக்கம் மாறுகிறது. அவர்கள் துக்கம் மாறுகிறது மாத்திரமல்ல, இந்த வியாதிப்பட்டவர்களுக்கு உதவி செய்து, இந்த வியாதிப்பட்டவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அவர்களோடு உடன் இருக்கிறவர்களுக்கு வந்த துக்கத்தின் மேல் துக்கம் வந்ததை மிகுந்த சந்தோஷமாய் மாற்றுகிறார். இது யாருக்கு நடக்கிறது? வியாதிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இறங்குறார். அதுல மிகவும் குறிப்பாய் நாம் பார்த்தோம், எந்த சூழ்நிலையில் அவர்கள் வியாதிப்பட்டு முடங்கி போய் படுத்த படுக்கையாய் மரண தருவாய்க்கு அவர்கள் தள்ளப்பட்டார்களோ, அவர்களுக்கு தேவன் இறங்கி அவர்களுக்கு துக்கத்தை மாற்றி சுகத்தை கொடுத்துட்டு அவர்களை நல்ல வாழுங்க என்று அதே இடத்துல வைத்து விடாமல் அவர்களை என்ன செய்கிறாராம்? அதி சீக்கிரமாய் அவர்களை அனுப்புகிறார். அதி சீக்கிரமாய் அவர்களை ஓட பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு சாட்சியாகவும், மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர்களாகவும், மற்றவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறவர்களாயும் அவர்களை ஓட பண்ணுகிறார். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஊழியர்கள் கூட தேவனால் ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலை எது என்று நாம் பார்த்தோம் என்றால், அநேகர் வியாதியிலிருந்து தான் கர்த்தர் அவர்களை ரட்சித்திருப்பார். இன்றைக்கு அவர்கள் தேவனுக்காய் ஓடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் வியாதி உள்ளவனுக்கு இறங்குகி அவனை ஆசீர்வதித்து விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, அவனை ஊழிய அழைப்பை கொடுத்து அவனை தீவிரமாய் ஓட பண்ணி மற்றவர்களுக்கு சாட்சியாகவும், மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவனாயும், தேவனுக்காய் ஊழியம் செய்யும்படியாய் அதி தீவிரமாய் அவனை அனுப்புகிறார் என்று தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அப்ப இன்றைக்கு காலையிலே நாம் முதலாவது நாம் பார்த்தோம், இரக்கம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது, யாருக்கெல்லாம் இறங்குகிறார் என்று 3 குறிப்புகளை வைத்து பார்த்து அதை வைத்து ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுதும் நாம் அதே வசனத்தை வைத்துதான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது அதிகாரம், அதாவது தேவ செய்திக்கு ஆதாரமான வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 1வது வசனம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். அப்ப இந்த வசனத்தின் மூலமாகத்தான், அதை தொடர்ச்சியாகத்தான் நாம் இன்றைக்கு அநேக காரியங்களை இந்த இரவு நேரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். அப்ப இப்பொழுது நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். எதற்காக? ஆண்டவரே, காலையிலே யாருக்கெல்லாம் இறங்குகிறீர் என்று சொல்லி எங்களோடு இடைப்பட்டு, அதே போல இப்பொழுதும் எங்களோடு இந்த வசனத்தை கொண்டு இறங்குகிற தேவனா எங்களோடு இடைபடுமே என்று சொல்லி தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 1வது வசனத்தை கொண்டு தேவன் எங்களோடு நீர் இடைபடுவீராக. இறங்குகிற தேவன் என்று சொல்லி நீர் எங்களோடு இடைப்பட்டீர். அதன் தொடர்ச்சியை நாங்கள் தியானிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களை நாங்கள் தியானித்து அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள நீர் யார் என்பதை அறிவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு வெளியரங்கமாக்கட்டும். சுயம் மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. உடைய வார்த்தை எங்களிலே நிலைவரப்பட எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை கரத்தில் ஒப்படைக்கிறோம். தாமே எங்களோடு பேசுவீராக. எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்ப காலையிலே இந்த வசனத்தை வைத்து பார்த்தோம், யாருக்கெல்லாம் இறங்குகிறார் என்று பார்த்தோம். அப்ப இப்பொழுது இந்த வசனத்தை வைத்து எதை தியானிக்க போகிறோம்? எப்படியெல்லாம் தேவன் இரக்கம் பாராட்டி இறங்குகிற தேவனா இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் அவர் இறங்குகிறார்
இறங்குகிறார். காலையிலே பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்குகிறார் என்று பார்த்தோம். உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி. எப்படி தேவன் முதலாவது தம்முடைய ஜனங்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டி இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறாரா, உங்களுக்கு அவர் தயை செய்து இறங்குகிறார். தேவன் நம்மளுக்கு தயை செய்து இறங்குகிறவராய் காணப்படுகிறார். அங்கு வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி. என்ன அர்த்தம்? கடந்த நாட்களில் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தேவனுடைய மனதை உடைத்து அவருக்கு பிரியமில்லாத காரியத்தின் செய்தது நிமித்தமாய் நம்மீது அவர் கோபப்பட்டாரே, அந்த கோபத்திலிருந்து தேவன் திரும்பி நமக்கு தயை செய்து நம்மளுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு அநேகர் நம்மளுக்கு ஒரு சத்தியம் போய்கொண்டிருக்கிறது. அநேகர் கிறிஸ்தவ உலகத்துக்குள் நாம் நினைக்கிறோம், தேவன் கோபப்படுகிற தேவனே கிடையாது, அவர் என்னுடைய பிதா, அவர் என்னுடைய நேசர், அவர் என்னுடைய சிநேகிதர், அவர் எப்படி என்னிடத்தில் கோபப்படுவார் என்று நீங்கள் நினைக்கலாம். அநேகர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் என்று சொல்லுகிறார்கள். அது எல்லாம் உண்மைதான். ஆனால் தேவன் எப்படியெல்லாம் இறங்குகிறார், தன்னுடைய கோபத்திலிருந்து இறங்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய கோபத்திலிருந்து தயவு செய்து இறங்குகிறார். அப்ப நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு முன்பாய் பாவம் செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு முன்பாய் பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மீது அவர் மன வியாகுலப்படுகிறவராய் கோபப்படுகிறவராய் காணப்படுகிறார். நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. தேவன் கோபப்படுகிற தேவனே கிடையாது என்று வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. தேவன் நம்மீது கோபப்படுகிறவராய் இருக்கிறார். வேதமே சொல்லுது, நான் பிதாவாகினால் என்னுடைய கனம் எங்கே? நீங்க சொல்லலாம், தேவன் என் தகப்பன் அதனால கோபப்பட. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நான் பிதாவாகினால் என்னுடைய கனம் எங்கே என்று வசனம் கேட்கிறது. நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காத நேரங்களிலே தேவன் நம்மீது கோபப்படுகிறவராய் காணப்படுகிறார். வேதமே சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு பிரம்பை கையாளவிட்டால் அவனை வஞ்சிக்கிறான். அப்ப வேதம் அதை கற்றுக் கொடுக்கிறது. அப்ப தேவன் அதை செய்யாமல் இருப்பாரோ? அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு பக்கத்திலே நல்ல அன்புள்ளவர், நமக்கு கிருபை பாராட்டுகிறவர், இரக்கம் பாராட்டுகிறவர், தயவு பாராட்டுகிறவர், எல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னொரு பக்கத்திலே அவர் நாம் பாவம் செய்யும் பொழுது தகப்பனை போல நம்மளை சிட்சிக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது நம் சிநேகிதனை போல நம்மளை சிட்சிக்கிறார். நீங்க சிநேகிதர்களை, 2 நண்பர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒரு நண்பர், உண்மையான நல்ல நண்பன் என்ன செய்வான் தெரியுமா? நமக்கு ஒரு நல்ல உண்மையான நண்பன் இருக்கிறான் என்றால், நமது ஏதாவது ஒரு தவறான வழியில போகும்போது, தப்பான காரியத்தை நாம் செய்யும் பொழுது, அந்த நண்பன் நம்மளிடத்துல வந்து கோபப்பட்டு சொல்லுவான், நீ இதை செய்யாத, இது உன் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று நம்மளை தடை செய்கிறவனாய் காணப்படும். அதே போலதான் நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய நம்முடைய சிநேகிதனாகிய இயேசு கிறிஸ்து. நாம் தேவனுக்கு விரோதமாய் அல்லது எது நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்குமோ, தவறான வழிக்கு கொண்டு போகுமோ, அதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறவராய் காணப்படுகிறார். அதைத்தான் நம் காலையிலே மனாசேயின் வாழ்க்கையிலே பார்த்தோம். மனாசேயின் வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? அவன் பாவம் செய்கிறான், ஜனங்களை தப்பி போக பண்ணுகிறான், தேவ சமூகத்திலிருந்து ஜனங்களை பிரிக்கிறவனாயும் விக்கிரகங்களை சேவிக்கிறவனமாய் இருக்கிறான். அவனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? கர்த்தர் அவனிடத்திலே பேசுகிறார். அதை கூட அவன் கவனியாது இருந்தான் என்று வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பாவம் செய்யும் பொழுது தேவன் அவனை வந்து எச்சரிக்கிறார். அப்ப நாம் தேவனுக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எச்சரிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த எச்சரிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் தொடர்ந்து நாம் அதை செய்யும் பொழுது, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கவனிக்காத பொழுது அது நம்மளை விட்டு விலகி போகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய கோபத்திலிருந்து திரும்பி
தயை செய்து நமக்கு இறங்குகிறாராம். நம்முடைய கோபம், நம் மீது அவர் வைத்திருந்த கோபத்திலிருந்து திரும்பி தயை செய்து அவர் இறங்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தயை செய்து என்றால் என்ன அர்த்தமாம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமமான இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றால். இங்கு ரூத் சொல்லுகிறார் பாருங்க, நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கு சமமாய் இராவிட்டாலும். தயை செய்தல் அல்லது தயை என்றால் என்ன அர்த்தம்? நாம் எதற்கு தகுதியா இல்லாமல் இருக்கிறோமோ அதை தேவன் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அது நம்மளுக்கு தயையாய் மாறுகிறது. அவரால் நாம் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாய், அவரால் நாம் அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதியற்றவர்களாய், அதற்கு சமமாய் நாம் இல்லாத பொழுதும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறாரே, அது நம்மளுக்கு தயையாய், தேவன் பாராட்டுகிற தயையாய் காணப்படுகிறது. நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், தேவனை விட்டு விலகினோம். அப்ப என்ன செய்யணும்? தேவன் நம்மளை அடிக்கணும். தேவன் நம்மளை அவரை விட்டு விலகி தூரமாய் நம்மளை கல்லெறிந்து கொள்ளணும். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமாக தேவன் நம்மளுக்கு தயை பாராட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அதை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் அந்த ரட்சிப்பையும் அந்த கிருபையும் நம்மளுக்கு கொடுக்கிறாரே, அதுதான் தயை என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவன் இறங்குகிறார் என்றால் எப்படி இறங்குகிறார்? தயையை கொடுத்து இறங்குகிறார். இன்றைக்கு இந்த இரவு வேளையிலே கர்த்தர் நமக்கு தயை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு தயை செய்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க நினைக்கலாம், நான் தேவனுக்கு விரோதமாய் நடந்தேன், நான் இதை பெறுவதற்கு கூட தகுதியற்றவன் என்று நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, நான் உங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் என் தயையை கொடுக்கிறேன். அந்த தயையை கொடுத்து நான் உங்களுக்கு இறங்குகிறேன் என்று வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார். அந்த தயை அதாவது அந்த தயை வந்த உடனே அங்க என்ன நடக்கிறது? அந்த தயை எதை கொண்டு வருகிறதாம்? வசனம் சொல்லுகிறது. அந்த ரூத்துவின் புஸ்தகம் 2:13 சொல்லுது, தேவன் ஒரு மனிதனுக்கு தயை பாராட்டினால் என்ன நடக்குதாம்? அங்க அந்த வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடைய பட்சமாய் பேசினீரே. தேவன் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, நாம செய்த காரியத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நம்மளை சிட்சிக்கவும் நம்மளை அடிக்கவும் துரத்தவும் வேணும். ஆனா அப்படி நம்மளை செய்யாமல் என்ன செய்கிறார்? நம்மளுக்கு ஆறுதல் தேவன் சொல்லுகிறார். நீ இதுதானே தன் பாவம் செய்துட்டலப்பா, பரவாயில்லை, என்னுடைய ரத்தத்தினால உன்னை சுகப்படுத்துகிறேன், உன்னை சுத்தமாக்குகிறேன், மீண்டும் அந்த பாவத்தை நீ செய்யாதே என்று சொல்லி நம்மளை அனுப்புகிறார். யாருடைய வாழ்க்கையில இது நடக்கிறது? யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். அவள் விபச்சாரத்திலே ரெட் ஹேண்டடாய், அதாவது அவள் விபச்சாரம் செய்யும் பொழுதே அவளை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அவரை கல்லெறிய வேண்டும், அவள் பாவத்தின் பலனாகிய கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று இயேசுவை சோதிக்கும்படி அவளிடத்துல கொண்டு வருகிறார். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ இதை மீண்டும் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம். அதே தான் தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு தயை உள்ளவராய் இறங்குகிறார். உங்களுக்கு அவர் ஆறுதல் சொல்லும்படி இறங்குகிறார். நீங்க எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. என்னை அநேகர் குற்றம் சாட்டுகிறார்கள். எங்கு நான் திரும்பினாலும் என்னை குற்றம் சாட்டுகிறவர்கள் தான் என்னை காணப்படுகிறார்கள். அந்த குற்றம் சாட்டுதலே என்னை மன நோவாக்கி என்னை மடங்கடிக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு அவர் இறங்கி, தயையாய் இறங்கி, முதலாவது உங்களுக்கு அவர் ஆறுதல் கொடுக்கிறார். இரண்டாவதாக ஆறுதலை பெற்றவுடனே என்ன நடக்குது? அவர் பட்சமாய் பேசுகிறார்.
பட்சமாய் பேசுகிறார். நேற்றைய தினத்திலே தான் நான் பார்த்தோம், கர்த்தர் நம் பட்சத்திலே என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். நம் சார்பாய் நம்மளோடு இணைந்து கொள்ளுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க உங்களுடைய கிரியை நிமித்தமாய் அநேகர் உங்களை விட்டு விலகி போயிருந்திருக்கலாம். நீங்க தனிமையாய் காணப்படலாம். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவர் உங்களோடு, உங்கள் தோளின் மீது கையை போட்டு உங்களோடு நடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். உங்கள் கரங்களை பிடித்து நடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். இதனால் என்ன நடக்கிறது? தேவன் உங்க பக்கமாய் அவர் சாய்கிறவராய், உங்களோடு இணைந்தவராய் அவர் காணப்படுகிறார். அதுதான் அவர் பட்சமாய் பேசி என்று சொல்லுது. பட்சமாய் என்றால் சார்ந்து அல்லது சேர்ந்து கொள்ளுது. அப்ப தேவன் நம்மளோடு இணைந்து நம் பக்கமாய் சாய்ந்து அவர் நம்மீது பட்சமாய் பேசுகிறார். இது எல்லாம் எப்ப வருது? தேவன் நம்மளுக்கு தயவு செய்து இறங்கும் பொழுது. அப்ப இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எந்த சூழ்நிலையில உங்களுக்கு ஆறுதல் தேவையாய் இருக்கிறது, எந்த நிலைமையிலே நீங்கள் ஆறுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எதன் நிமித்தமாய் ஆறுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், யாராவது எனக்கு ஆறுதல் கொடுக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த இரவு நேரத்திலே உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். உங்கள் பட்சமாய் அவர் பேசுகிறார். உங்களுக்காய் அவர் வழக்காடுகிறார். உங்களுக்காய், உங்கள் மத்தியஸ்தராய் அவர் இருந்து உங்களுக்காய் அவர் பேசுகிறவராய் மாறுகிறார். இப்ப தயை வந்தது. அவர் தயை மூலமாய் இறங்குகிற தேவனாய் வெளிப்பட்டுட்டாரு. அந்த தயையும் இறங்குகிற தேவனாய் வெளிப்பட்ட உடனே அங்கு என்ன நடக்கிறது? அதனால் என்ன கிடைக்கிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இங்கு தேவன் தயையும் இறங்குகிற தேவனாய் வெளிப்பட்டார் என்றால் என்ன நடக்கிறது? ஆறுதலையும் பட்சமாய் பேசி நம்மளை அப்படியே நம்மளோடு இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய நாமத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். அவர் தம்முடைய நாமத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல அதிகாரத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு சாவியாய், திறவுகோலாய் இருக்கு. உங்க வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை உங்களுடைய ஆசீர்வாதத்தை அடைக்கிறதா? அதை திறப்பதற்கு அவருடைய நாமம் போதும். உங்களிடத்துல வியாதி காணப்படுதா? அதை சுகப்படுத்த அவருடைய நாமம் போதும். பிசாசு உங்களை வாதித்துக் கொண்டிருக்கிறானா? அந்த பிசாசை முழங்கால் படியிட, பிசாசை பாதாளத்திற்கு தள்ள, பிசாசை கட்டுவதற்கு அவருடைய நாமம் போதும். அப்ப அவருடைய நாமம் கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இன்றைக்கு நாம் அதை புரியாமல் ஆசீர்வாதம், பலன், விடுதலை என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம், விடுதலை, சுகம், பலன் எல்லாமே எல்லாத்தையும் எதுக்குள் அடங்கியிருக்கு? அவருடைய நாமத்திற்குள் அடங்கியிருக்கு. அப்பேற்பட்ட அந்த விலையேறப்பெற்ற வல்லமையின் நாமத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறாராம். அங்கு வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாய் கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அப்ப தேவன் அவருடைய நாமத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் என்ன, அதை வைத்து நாம் என்னெல்லாம் செய்ய முடியும் என்று வேதம் நம்மளுக்கு அநேக காரியங்களை நம்மளுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம், அது என்னென்ன நாமமாம்? வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அவருடைய நாமம், இந்த தயையினால் வெளிப்படுகிற நாமங்கள் என்னென்ன நாமங்களாம்?
கர்த்தர் கர்த்தர் என்கிற நாமம், இரக்கமுள்ள தேவன் என்கிற நாமம், கிருபையுள்ள தேவன் என்கிற நாமம், நீடிய சாந்தம் உள்ள தேவன் என்கிற நாமம், மகா தயையுள்ளவர் என்கிற நாமம், சத்தியம் உள்ள தேவன் என்கிற நாமம். இந்த நாமங்களை அப்படியே நாம் முதல்ல எடுத்த வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, அது அப்படியே கனெக்ட் ஆகும். முதல்ல நம்ம என்ன வசனம் வாசித்தோம் இந்த தயவுக்கு, அந்த வசனம் என்ன வசனம்? உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம். அதுல முதல்ல என்ன சொல்லுது? கர்த்தர் தன் கோபத்திலிருந்து திரும்பி நமக்கு தயை செய்து, அப்ப நம்முடைய அவருடைய கோபத்திலிருந்து திரும்பி அவர் இரக்கமுள்ள தேவனாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார், கிருபையுள்ள தேவனாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார், நீடிய சாந்தமுள்ள தேவனாய் வெளிப்படுகிறார், மகா தயையுள்ள தேவனாய் வெளிப்படுகிறார், சத்தியமுள்ள தேவனாய் வெளிப்படுகிறார். அவர் கர்த்தர் கர்த்தர் என்கிற நாமத்தை கொண்டு நம்மளுக்கு வெளிப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்திலே வந்து தயையும் சத்தியமும் உள்ள தேவனாய் நம்மளுக்கு அவர் வெளிப்படுகிறார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அவருடைய கிருபைக்காய் நாம் காத்திருக்கிறோம், அந்த கிருபை அங்கு கிடைக்கிறது. அவருடைய தயவுக்காய் நாம் காத்திருக்கிறோம், அந்த மகா தயவு கிடைக்கிறது. சாதாரண தயவு இல்ல, மகா தயவு. அவருடைய நீடிய சாந்தத்துக்காய் காத்திருக்கிறோம், அந்த நீடிய சாந்தமும் கிடைக்கிறது. அவருடைய சத்தியம் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் அல்லவா, அந்த சத்தியத்துக்காய் காத்திருக்கிறோம், அந்த சத்தியமும் அவருடைய நாமத்தோடு வந்து விடுகிறது. அப்ப தேவன் அவருடைய நாமத்தை யாருக்கு கொடுக்கிறார்? யாருக்கெல்லாம் தயை செய்கிறார், யாருக்கெல்லாம் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார். அப்ப இப்பொழுது நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு நீர் இறங்குகிற தேவனாய் வெளிப்படும், தயவு செய்கிற தேவனாய் நீர் எனக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்படுங்க என்று சொல்லுங்க. எனக்கு நீர் தயை செய்யும் என்று சொல்லுங்க. எனக்கு நீர் ஆறுதலாய் வெளிப்படும், என்னுடைய பட்சமாய் நீர் பேசி உம்முடைய நாமத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அவருடைய நாமத்தினால் நிரப்புவார், உங்களுக்கு இந்த நாமத்தை கொடுப்பார். இதனால் சகலத்தையும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள், சகலத்தையும் ஜெயிக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். அப்ப இது எப்போ நடக்குது? கர்த்தர் நமக்கு தயங்குகிறார். 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த தயவாய் இறங்குகிறார்களே, 2வது குறிப்பு ஒண்ணு இருக்கு. முதலாவது, அவர் தயவாய் இறங்குகிறதுனால அவருடைய நாமத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். 2வது, தயவாய் இறங்குகிறதுனால எதை நாம் பெற்று கொள்ளுகிறோமா, என்ன கிடைக்கிறதா? என்னாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர்கள் அந்த வசனத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யோர்தான் நதியை கடக்க பண்ணியருளும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். உம்முடைய தயவு எங்களுக்கு கிடைத்ததனால் யோர்தான் நதியை கடக்க பண்ணியருளும் என்று வசனம் சொல்லுது. முதலாவது தயை கிடைக்கிறதுனால அவருடைய நாமத்தை பெற்றுக் கொள்கிறோம். 2வது, அவருடைய தயை நம்மளுக்கு கிடைக்கிறதுனாலே நம் யோர்தானை கடக்கிறவர்களாய், அவர் நம்மளை யோர்தானை கடக்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். யோர்தான் என்றால் என்ன அர்த்தம்? யோர்தான் என்பது போராட்டத்தை காட்டுகிறது. யோர்தான் என்பது 2வது சோதனையை காட்டுகிறது. அதற்கு ஆதார வசனம் இங்கு யோசுவாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 3:15, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் பக்கத்துல வந்துட்டார்கள். அவர்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள்ளாய் பிரவேசித்து அதை சுதந்திரிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு யோர்தான் அங்கு போராட்டமாய் காணப்படுகிறது. அப்ப
இப்ப யோர்தான் என்பது போராட்டத்தை காட்டுகிறது. இரண்டாவது யோர்தான் என்பது எதை காட்டுகிறது? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோர்தான் என்பது அது சோதனையை காட்டுகிறது. வசனம் சொல்லுகிறது, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்து சால்வையை பிடித்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். இது எங்க நடக்கிறது? அவன் யோர்தானின் கரையிலே நிற்கும் பொழுது. இங்கு எலிசா இப்பொழுதுதான் அங்கு எலியாவினுடைய வல்லமையை பெற்று வருகிறான். தேவனால் கொடுக்கப்பட்ட இரட்டிப்பான வல்லமையை பெற்று வருகிறான். அவன் வருகிற வழியிலே அவன் யோர்தான் என்கிற சோதனையை அவனுக்கு கொடுக்கிறார். யோர்தானை அவனை கடக்க வேண்டிய நேரத்திற்குள்ளாய் அவன் தள்ளப்படுகிறான். அப்ப யோர்தான் என்பது போராட்டம், யோர்தான் என்பது சோதனை. அப்ப தேவன் என்ன வார்த்தையை நம்மளுக்கு கொடுக்கிறார்? தேவன் தயை செய்து இறங்குகிற தேவனாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறதுனாலே சோதனை என்கிற யோர்தானையும் போராட்டம் என்கிற யோர்தானையும் நாம் கடந்து செல்ல கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். கடந்து செல்ல கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். அதனாலதான் தயை என்பது ஆறுதலும் பட்சமாய் பேசுகிறதும் என்று சொல்லி. போராட்டம் வரும் பொழுது நம்மளுக்கு ஆறுதலின் சத்தம் தேவை. சோதனை வரும் பொழுது நம் பட்சமாய் யாராவது நிற்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனாலதான் வசனம் தயை கொடு செய்கிற தேவன் என்று சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நீங்க எந்த போராட்டத்திலே போய் கொண்டிருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாய் நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் உங்களுடைய வாழ்க்கையிலே கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை போல காணப்படுகிறார்கள்? யார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவன பலனை பெற்று நடந்து வரும் பொழுது உங்களுக்கு எதிராய் அவர்கள் சோதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள்? அவர்களை, அந்த சூழ்நிலையை கர்த்தர் தம்முடைய தயவை உங்களுக்கு கொடுத்து அவைகளை இறங்குகிற தேவனாய் உங்களுக்கு வெளிப்பட்டு அவைகளை ஜெயிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவைகளை கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அப்ப முதலாவது கர்த்தர் தயை செய்து இறங்குகிறார். தயை செய்து இறங்குகிறார் என்றால் நமக்கும் அவருடைய நாமத்தை கொடுக்கிறார். 2வது யோர்தானை கடக்க பண்ணுகிறார். 30வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்பி வர சேர்த்துக் கொள்ளுவார். திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி. 2வது யாருக்கு இறங்குகிறார் அல்லது எப்படி எப்படி இறங்குகிறார்? நம்முடைய சிறையிருப்பை திரும்பி அவர் இறங்குகிறார். முதலாவது நமக்கு தயை செய்து இறங்குகிறார். 2வது நம்முடைய சிறையிருப்பை திரும்பி அவர் இறங்குகிறார். நாம் அழைக்கப்பட்டிருக்கிற சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய சத்துருக்கள் நம்மளை சிறைபிடித்து போன இடத்திலிருந்து தேவன் நம்மளுக்கு தயை பாராட்டி அந்த சிறையிருப்பை திருப்பி அவர் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார். சிறையிருப்பை திருப்பி என்றால் என்ன அர்த்தம்? எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி. சிறையிருப்பை திருப்பி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளுக்கு காணப்படுவது. கர்த்தர் நம்மளுக்கு காணப்படுவது. கர்த்தர் நம்மளுக்கு காணப்படாமல் இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளுக்கு அது ஒரு சிறையிருப்பாய் காணப்படுகிறது. இது யாருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம் என்றால் எரேமியாவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கணும். தானியேலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கணும். தானியேல் 70 வருஷம் முடிய போகிறது என்பதை அறிந்து கர்த்தர் எனக்கு காணப்பட வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவரே 70 வருஷம் நீ சொன்னது முடிய போகிறது, எங்களை நீர்
திருப்பி கொள்ளும் என்று அவன் எரேமியாவினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அவன் வைத்து ஜெபிக்கிறான். அப்பொழுது அவனுக்கு கர்த்தர் காணப்படுகிறவராய் இருக்கிறார். அதற்கப்புறம் அவன் வாழ்க்கையில் அநேக தரிசனங்கள் வர ஆரம்பித்தது. அதற்கப்புறம் தான் கர்த்தர் அவனுக்கு காணப்பட ஆரம்பித்தவுடன் பரலோகத்தின் தரிசனம், எதிர்காலத்தின் தரிசனம், கடைசி காலத்தின் தரிசனம், அவனுடைய மரணத்தை குறித்ததான தரிசனமும் அவனுக்கு அங்கு கொடுக்கப்பட்டது. எப்பொழுது? கர்த்தர் அவனுக்கு காணப்படும் பொழுது. அப்ப கர்த்தர் இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பை திருப்பி இறங்குகிறார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு காணப்பட போகிறார். உங்களுடைய இருளையும் உங்களுடைய இருளின் காரிருளின் மேகத்தை விலக்கி அந்த நீதியின் சூரியனை நீங்கள் காண போகிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்ப காணப்பட்டார்? 430வது வருஷத்துல மோசேயின் மூலமாய் கர்த்தர் அவர்களுக்கு காணப்பட்டார். உடனே அவருடைய சிறையிருப்புகள் திரும்ப ஆரம்பித்தது. அவர் சிறையிருப்புகளிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். நீங்க இன்றைக்கு எந்த சிறையிருப்பிலே காணப்படுகிறீர்கள்? விட முடியாத பாவத்தின் சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? ரகசிய பாவம் என்கிற சிறையிருப்பிலே காணப்படுகிறீர்களா? சிறையிருப்பிலே காணப்படுகிறார்களா? ஆவியிலே என்னால் நிரப்பப்பட முடியவில்லை, நான் ஆவியின் சரீரத்தை நான் இழந்து கொண்டு வருகிறேன் என்கிற சிறையிருப்பிலே காணப்படுகிறீர்களா? அல்லது எந்த சிறையிருப்பிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள்? இன்றைக்கு உங்கள் அவர் உங்களுக்கு தேவனாய் வெளிப்படுகிறார் என்றால் அவர் உங்களுடைய எரேமியாவின் புத்தகம் 30 வைத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் வாதிப்பார். நீங்களோ நல்ல நித்திரையில் இருப்பீர்கள். எரேமியாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? அவர் சிறையிருப்பை திருப்பின உடனே அங்க என்ன நடக்கிறது? அந்நாளிலே அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்ளுவது இல்லை. அந்நியன் இனி அவனை அடிமை கொள்ளுவது இல்லை. இதுவரைக்கும் எதன் கீழாய் நீங்கள் அடிமையாய் இருந்தீர்களோ, உங்களுக்கு யார் அந்நியனாய் இருந்து உங்களை சிறையிருப்பிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் இனிமேல் அடிமையாய் இருப்பது கிடையாது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்களுடைய நுகத்தை உங்கள் கழுத்தில் மேல் இராதபடி உடைத்து போடுகிறார். இன்றைக்கு இந்த இரவு நேரத்திலே தேவன் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய நுகத்தை கர்த்தர் உடைக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிறார். என நான் எப்பொழுதெல்லாம் சேனைகளின் கர்த்தர் என்று வாசிக்கும் பொழுது எனக்கு அது ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். ஏன் தெரியுமா? அங்க வசனம் சொல்லுது சேனைகளின் கர்த்தர். நம்மளை விடுதலையாக்க ஒரு சேனையின் கர்த்தரே அங்கு வெளிப்படுகிறார். இரக்கத்தின் தேவன் வெளிப்படல, தயவின் தேவன் வெளிப்படல, யுத்த வீரராகிய சேனைகளின் கர்த்தர் வெளிப்படுகிறார். யுத்தத்திற்கு பழக்க வைக்கிற, அவர்களை யுத்தத்திற்கு நம்மளை பழக்க வைக்கிற அந்த சேனைகளின் தேவனே வெளிப்படுகிறார். ஒரு யுத்த வீரனுக்கு முன்பாக எந்த யுத்த வீரனும் நிற்க முடியாது. ஒரு யுத்த தூதனுக்கு முன்பாக எந்த சத்துருமே நிற்க முடியாது.
அப்படின்னா அந்த யுத்தத்தை பழக்குவிக்கிற சேனைகளின் கர்த்தரே நம் பக்கத்தில் இருந்தால் யார் நமக்கு முன்பா எதிர்த்து நிற்க முடியும்? யார் நம்மளை நுகத்தினால் அடிமைப்படுத்த முடியும்? யார் நம்முடைய கழுத்திலே நுகத்தை வைக்க முடியும்? கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்றால், அவர் சேனைகளின் கர்த்தராய் வெளிப்பட்டால் நம்முடைய நுகம் உடைக்கப்படுகிறது, நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, அவை அறுக்கப்பட போகிறது. மூன்றாவது, இனி அவனை அடிமை கொள்ளுவது இல்லை. தேவன் இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறார் என்றால், நீங்க மீண்டும் சிறையிருப்பில் போய் மாட்டிக்கொள்கிறது அல்ல. இந்நாள் முதற்கொண்டு உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிற நொடி முதற்கொண்டு ஒரு அந்நியனும் உங்களை அடிமை கொள்ளுவது கிடையாது. நீங்கள் சுதந்திரவாளியாய் கர்த்தருக்காய் பாடல் பாடி அவரை துதித்து அவருக்காய் ஆடி ஓடி தேவனுக்காய் நீங்கள் சுதந்திரவாளியாய் காணப்பட போகிறீர்கள். இது யாருடைய வாழ்க்கையிலே நடந்தது? சீசர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. கர்த்தர் அவர்களுக்கு காணப்பட்டார். எங்கு? அவர்கள் அறையிலே காணப்பட்டார். காணப்பட்டு அவர்களுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் எனக்காக காத்திருங்கள், நான் வாக்குத்தத்தம் பண்ணினவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் வந்தவுடனே இவர்கள் யாருக்கெல்லாம் பயந்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் இவர்களுக்கு ஒரு நுகத்தை போல் காணப்பட்டார்களோ, யாரெல்லாம் இவர்களை கட்டி வைத்ததை போல காணப்பட்டார்களோ, அவர்களுக்கு எதிராகவே இவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த நாள் முதற்கொண்டு ஒரு அந்நியனும் ஒரு சீசனை கூட மேற்கொள்ள முடியவில்லை, அவனை அடிமைப்படுத்த முடியவில்லை. அதுக்கு முன்னாடி அவர்கள் அறையிலே காணப்பட்டார்கள். அந்த தேவன் அவர்களுக்கு காணப்பட்ட உடனே அவர்கள் மேல் வீட்டுக்கு வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பலப்படுத்தின உடனே அவர்கள் அறையிலே இருந்தவர்கள், மேல் வீட்டில் இருந்தவர்கள் இப்பொழுது தெருக்களிலே தைரியமாய் கர்த்தருக்கென்று அவர்கள் பிரயாசப்படுகிறவர்களாய் சுதந்திரவாளிகளாய் மாறினார்கள். இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீர்கள்? உங்களுடைய வீட்டு அறையிலே பூட்டிக் கொண்டு பயந்து கொண்டு காணப்படுகிறீர்களா? இல்ல கொஞ்சம் தைரியத்தை கொண்டு வந்துட்டு மேல் வீட்டு அறையிலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேல் நீங்கள் அறையிலும் இருக்க போவதில்லை, மேல் வீட்டு அறையிலும் இருக்க போவதில்லை. நீங்கள் தேவனுக்காய் தெருக்களிலும் பட்டணங்களிலும் கர்த்தருக்காய் நீங்கள் கிரியை செய்ய போகிறீர்கள். ஏனென்றால் இனிமேல் ஒரு அந்நியனும் உங்களை அடிமைப்படுத்துவதில்லை. எப்பொழுது கர்த்தர் நம்மளுக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்பட்டு நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது. இங்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நான் பிரசங்கம் எடுத்துக்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலனுக்குரிய கொடுக்கப்பட்ட வார்த்தை வேறு. ஆனா இப்பொழுது பிரசங்கிக்கும் பொழுதுதான் தேவன் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். தேவன் இந்த 8வது வசனத்தை, எரேமியா 30:8 இந்த பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆவியில் எனக்கு கொடுத்தார். அப்ப எதற்காக சொல்லுகிறேன்? கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நுகத்தை உடைத்து போட்டு உங்கள் கட்டுகளை அரித்து உங்களை அந்நியன் அடிமை கொள்ளாதபடி மெய்யாகவே அவர் செய்ய போகிறார். நீங்கள் வரும் நாட்களில் அதை காண போகிறீர்கள். அதை தேவன் உங்களுக்கு சாட்சியாய் மாற்றி கொடுக்க போகிறார். அப்ப தேவன் 2வது எப்படி இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார்? சிறையிருப்பை திருப்புகிற தேவனாய் வெளிப்படுகிறார். 1வது தயை செய்கிற தேவனாய் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார். 2வது நம்முடைய சிறையிருப்பை திருப்பி அவர் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார். 3வதாக எப்படி இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 51வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். 3வதாக தேவன் எப்படி இறங்குகிறார்? அவருடைய கிருபையின்படி நம்மளுக்கு இறங்குகிறார். அவர் தயவின்படி இறங்குகிற தேவன், அவர் சிறையிருப்பை திரும்பி இறங்குகிற தேவன். 3வது அவருடைய கிருபையின்படி நம்மளுக்கு இறங்குகிறார். அப்ப கிருபையின்படி இறங்குகிறார் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் இப்படி அவர் சொல்லுகிறது,
கிருபையின்படி என்பதற்கான அர்த்தம் என்னவாம்? அது வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 88வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? 119வது சங்கீதம் 88வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். கர்த்தர் நம்மளுக்கு கிருபையின்படி இறங்குகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். முதலாவது அவர் தயை பாராட்டி நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். இரண்டாவது நம்முடைய சிறையிருப்பை நுகத்தை உடைத்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்து அந்நிய நம்மளை மேற்கொள்ளாதபடி பண்ணுகிறார். மூன்றாவது அவர் உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுறார். இந்த மூன்றுமே மூன்று கூட்டத்தாரை காட்டுகிறது. முதலாவது தயை பாராட்டுகிறவர்கள் அவர்கள் மனதின் ரீதியாய் சோர்வடைந்திருக்கிறார்கள். அவர்கள் படுகிற பாடு கொஞ்சம்தான். அதிலே இப்போது அவர்கள் சோர்வடைந்து காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. இரண்டாவது திருப்புகிற என்பது இரண்டாவது கூட்டத்தை காட்டுகிறது. இவர்கள் யார்? இவர்கள் தழுத்திலே நுகம் இருக்கிறது. அதனால் அவர்கள் சுயமா எதுவும் செய்ய முடியாது. ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாய் காணப்படுகிறார். அவர்களை தேவன் விடுதலையாக்குகிறார். இந்த மூன்றாவது கூட்டத்தார் யார் தெரியுமா? அவர்கள் மரித்து போனவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் வந்த சிறிய போராட்டம், அவர்கள் சிறிய சோதனை அப்படியே அவர்களை அடிமைத்தனத்திலே தள்ளுகிறது. அவர்களை சிறையிருப்பிலே தள்ளுகிறது. அந்த சிறையிருப்புக்குள்ளாய் அவர்கள் அப்படியே மாட்டிக்கொண்டதுனால இப்ப அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மரித்தவர்களை போல காணப்படுகிறார்கள். அப்படி மரித்தவர்களை போல் இருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் கிருபையின்படி இறங்கி உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கு தேவன் மூன்றாவது நம்மளுக்கு எப்படி இறங்குகிறாராம்? நம்மளை உயிர்ப்பிக்கும்படி அவர் இறங்குகிறார். உயிர்ப்பித்தல் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அது உயிர்ப்பித்தலுக்கான அர்த்தத்தை கொடுக்கிறது. என்ன அர்த்தமோ அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர். பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்ப்பித்தல்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு நாம் மரித்து, உலகத்தின் கிரியைகளினால் நாம் மரித்து நாம் பாதாளத்திலே காணப்படும் பொழுது அந்த பாதாளத்திலிருந்து கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அந்த பாதாளத்திலிருந்து கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். பாதாளம் என்றால் வசனம் என்ன சொல்லுகிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பாதாளம் என்பது மரண கன்னி. வேதத்திலே அநேக பாதாளங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட பாதாளம் என்பது என்ன? அது ஒரு மரண கன்னி. அப்ப கடந்த நாட்களிலே நாம் மரண கண்ணியிலே மாட்டிக்கொண்டு அதிலிருந்து தப்பிக்க முடியாமல், அதிலிருந்து தப்பிக்க போராடி 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 இப்ப அதிலிருந்து நம்பிக்கையை இழந்து நம்முடைய பலனை இழந்து மரித்தவர்களை போல காணப்படுகிறவர் நம்மளை தேவன் இன்றைக்கு அவர் உயிர்ப்பிக்கிறார். உங்களை அவர் பாதாளத்திலிருந்து வெளியே ஏற பண்ணுகிறார். உங்களை மரண கண்ணியிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார். அதுதான் கிருபையின்படி இறங்குகிறதுக்கான அர்த்தம். இன்றைக்கு எந்த மரண கண்ணியிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம்? வசனம் சொல்லுது மரண கண்ணி. கண்ணி என்றாலே என்ன அர்த்தம்? அது கண்ணுக்கு தெரியாதது, தெரியாமல் போய் மாட்டிக்கொள்ளுகிறது தான் கண்ணி என்று காணப்படும். அப்ப எப்படி நீங்கள் எந்த காரியத்திலே நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள்? எந்த காரியத்தில் தெரியாமல் மரணத்திலே மாட்டிக்கொண்டீர்கள்? அந்த காரியம் உங்களுக்கு மரணத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறதா? கர்த்தர் அந்த பாதாளத்திலிருந்து உங்களை ஏறி வர பண்ணுகிறார். அவர் உங்களை அதிலிருந்து தூக்கி விடுகிறார். அதிலிருந்து உங்களை தேவன் உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தெரியாத விஷயத்துல தலையை நினைத்து, தெரியாத காரியத்தை செய்ய நினைத்து அந்த மரண கண்ணியிலே அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இது இந்த காலத்துல மாத்திரம் நடக்கல. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே இது நடந்தது. ஆதாமும் ஏவாளும் நல்ல ஜீவனுள்ளவர்களாய் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
சர்ப்பம் நுழைகிறான். நுழைஞ்ச உடனே என்ன நடக்குது? ஏவாள் மரண கண்ணியிலே தெரியாமல் மாட்டிக்கொள்ளுகிறான். அவள் சத்துருவானவன் சாத்தான் என்பதை ஏவாள் புரியாமல், ஆதாம் ஏவாள் எதிலே மாட்டிக்கொண்டாள் என்று தெரியாமல் அவள் மரண கண்ணியிலே இவர்கள் 2 பேருமே மாட்டிக்கொள்ளுகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீ சாகவே சாவாய். அப்ப இன்றைக்கு எந்த மரண கண்ணி நம்மளை பிடித்து கொண்டிருக்க, எந்த கண்ணி நம்முடைய காலை பிடித்து கொண்டு தப்பிக்க முடியாதபடி, சுதந்திரமாய் வெளியிலே வராத முடியாதபடி அந்த பாதாளத்தில் நம்மளை இழுத்து கொண்டு போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாதாளத்திலிருந்து, பூமியின் பாதாளத்திலிருந்து நீங்கள் ஏறி வருவீர்கள். பூமியின் பாதாளத்திலிருந்து நீங்கள் ஏறி வருவீர்கள். இங்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார். பூமியின் பாதாளம் என்று சொல்லுகிறது. பூமியின் பாதாளம் என்பது என்ன? பூமிக்குரிய காரியத்திலே நாம் மாட்டிக்கொள்ளுகிறது. பூமிக்குரிய காரியம், பொருளாதாரத்திலே தேவையில்லாத ஏதோ ஒரு காரியத்திலே, கடன் பிரச்சனையிலே நாம் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு அந்த கடன் பிரச்சனை நம்மளுக்கு மரணத்தை போல காணப்படுது. ஏதோ யாருக்கோ தெரியாமல் ஒரு வாக்கு கொடுத்துட்டு, கையெழுத்து போட்டுட்டு, அவர்களுக்கு நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சும்மா சொன்ன வார்த்தை இன்றைக்கு நம்மளுடைய கழுத்தை பிடிக்கிற மரண கண்ணியாய் காணப்படுது. ஆனால் கர்த்தர் அந்த மரண கண்ணியிலிருந்து உங்களை இன்றைக்கு அவர் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை ஒரு சேனையாய் மாற்றுகிறார். எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரத்திலே உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்து அவர்களை சேனையாய் மாற்றினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை மரண கண்ணியிலிருந்து விடுவிக்கிறவர். உங்களை அநேகருக்கு சேனையாய் மாற்ற போகிறார். உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். அது உங்களுக்கு ஜீவனை கொடுத்து நீங்கள் கர்த்தருக்காய் ஒரு சேனையாய், ஒரு போர் வீரனாய், போர் வீராங்கனையாய், அவருக்காய் நாம் போர் முனையிலே கர்த்தருக்காய் ஜீவனையும் நம் எண்ணாமல் நாம் அவருக்காய் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் நாம் மாறப்போகிறோம். இதுதான் கர்த்தரு கிருபையால் இறங்குகிறது. அவருடைய கிருபை வந்துருச்சுன்னா நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நமக்கு மரணமே சம்பவித்தாலும் அதிலிருந்து தேவன் நம்மளை உயிர்ப்பிக்க முடியும். லாசருவின் வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. அவனை மரண கண்ணி பிடிக்கிறது. அவனை மரண கண்ணி பிடிச்ச உடனே இயேசுவுக்கு சொல்லி அனுப்புறாங்க, உம்முடைய சிநேகிதர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதியில இருக்கிறார், சீக்கிரம் வந்து அவரை சுகமாக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் இயேசு தன் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் சொல்லுகிறார். அங்க என்ன நடக்குது? மரண கண்ணி அவனை இழுத்து அவனை மரணத்தின் பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. பூமியின் பாதாளத்துக்கு அவனை கொண்டு போய் விட்டுருச்சு. பூமியின் பாதாளத்துக்கு கொண்டு போன பிறகும் 4 நாளுக்கு அப்புறம் தேவன் வருகிறார். அங்க 4 நாள், எங்க 4 நாள்? மறிச்சு 4 நாள். அப்ப அது எதை காட்டுகிறது? அவருக்கு வாக்கு, அந்த வார்த்தை சொல்லப்பட்டு சில நாள் கழிச்சுதான் அவர் அங்கு வருகிறார். அவன் மறித்து விட்டார், மரண பள்ளத்தாக்கிலே மாட்டிக்கொண்டார். ஆனாலும் கர்த்தர் அங்கு வந்து லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அடுத்த அதிகாரம் இப்படியா சொல்லுகிறது, லாசரு, அதாவது உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரு இயேசுவோடு பந்தியிலே அமர்ந்திருந்தான். கர்த்தர் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவரோடு நீங்கள் பந்தி கொள்ள போகிறீர்கள். மரணத்திலே கண்ணியிலே மாட்டிக்கொண்டு தவித்த உங்களை உயிர்ப்பித்து இன்றைக்கு அவரோடு பந்தியிலே நாம் உட்கார போகிறோம். அவரோடு பந்தியிலே நாம் உட்கார போகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் நம்மளை தேவன் உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த உயிர்ப்பித்தல் அவசியமாயிருக்கு? எந்த காரியத்திலிருந்து நீங்க உயிர்ப்பிக்கப்படணும்? ஆவிக்குரிய காரியத்துல உயிர்ப்பிக்கப்படணுமா? சரீர ரீதியாய் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படணுமா? உங்கள் வியாதியின் மரண கண்ணிலிருந்து நீங்கள் உயிர்ப்பிக்கப்படணுமா? எதிலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படணும்? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கிருபையின்படி உங்களுக்கு இறங்குகிறார். அவர் உங்களுக்கு கிருபையின்படி இறங்குகிறார். உங்கள் மரண கண்ணியிலிருந்து உங்களை அவர் உயிர்ப்பித்து அவரோடு பந்தி பண்ண தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். அப்ப இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். இந்த 3 காரியத்தை வைத்து செபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு தயை செய்கிறவராய் இறங்குங்க என்று சொல்லுங்க. தயை செய்கிற தேவனாய் எனக்கு இறங்குங்க. எனக்கு ஆறுதலின் வார்த்தையை கொடுங்க. என் பட்சமாய் நீங்க நில்லுங்க. எனக்கு நீ பட்சமாய் நின்று உம்முடைய நாமத்தை எனக்கு கொடுங்க. நான் யோர்தானை கடக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் கேட்க போகிறோம்.
இரண்டாவதா நான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு நீர் இரண்டாவதாக என் சிறையிருப்பை திருப்பி எனக்கு இறங்குங்க என்று சொல்ல போகிறோம். என் சிறையிருப்பை திருப்பி எனக்கு இறங்கி ஆண்டவரே, எரேமியாவின் புத்தகம் 30:8 சொன்னபடி என் நுகத்தை உடைத்து என் கட்டுகளை அறுத்து என்னை அடிமை கொள்ளாதபடி ஆண்டவரே என்னை சுதந்திரவாளியாய் மாற்றுங்க என்று ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது, கிருபையின்படி எனக்கு இறங்குங்க என்று நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் நம்முடைய கண்களை மூடுவோமாக. நம் முக்கியமான தருணத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளோடு பேசி இருக்கிறார். நாம இப்ப கிரியை செய்கிற நேரம், நாம் தேவனை நோக்கி கேட்கிற நேரம். எல்லோரும் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்துல கண்களை மூடுங்க. எல்லோரும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு தயை செய்யும்படி இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. தயை செய்து எனக்கு இறங்குங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தயவு பாராட்ட போகிறார். எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவன் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இறங்குகிற தேவன் என்று சொல்லி எப்படியெல்லாம் தேவன் நீர் இறங்குகிறீர் என்பதை எங்களுக்கு காண்பித்தீர். ஆண்டவரே, நீர் தயை செய்து எங்களுக்கு இறங்குகிறீர். அதனால் நாங்கள் யோர்தானை கடக்கவும் உம்முடைய நாமத்தை பெற்றவர்களுமாய் நாங்கள் மாறுகிறோமே. அதற்காய் கூடான கூடி நன்றி நன்றி நன்றியா ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் சிறையிருப்பை திருப்பி இறங்குகிறேன் என்று நீர் சொன்னீர். எங்கள் சிறையிருப்பை இப்பொழுதே நீர் திருப்பினீர். அதற்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளின் நுகங்கள் முறிக்கப்பட்டது, கட்டுகளை நீர் அறுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனிமேல் உம்முடைய பிள்ளைகளை ஒரு அந்நியனும் அடிமை கொள்ள கூடாது கர்த்தாவே. அப்படி இவர்கள் சிறையிருப்பை நீ திறப்பினருக்காய் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாய் கிருபையின்படி இறங்குகிறீர் என்று சொன்னீர். ஆண்டவரே, அந்த கிருபை என்ன செய்கிறது? எங்களை பாதாளத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளுகிறது, பாதாளத்திலிருந்து எங்களை உயிர்ப்பிக்கிறது, பாதாளத்திலிருந்து எங்களை ஏற பண்ணுகிறது. அந்த மரண கண்ணியிலிருந்து பாதாளத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் ஏற பண்ணுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உடைய தயவும் கிருபையும் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இந்த இரவு நேரத்திலே இவர்களுக்கு நீர் இறங்குகிற தேவனாய் வெளிப்பட்டு இந்த இரவிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அதிகாலையிலே உம்மை வந்து துதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய ஆலோசனையை தாழ்த்தியை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்திருவாக. எல்லா துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.